திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக காங்கிரசின் ஆதரவாளராகிய கிருத்திகா அவர்கள் பெங்களூர்ல இருந்து நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் புவனா மேம். வணக்கம் நேயர்களுக்கு. மகிழ்ச்சிங்க மேடம். மேடம், இந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. மோடியோட கால் போயிடுச்சு, ஒரு கால் நிதிஷ்குமார், ஒரு கால் சந்திரபாபு நாயுடு, இனிமே அவரால் சுயமா செயல்பட முடியாது என்று சொல்லி இந்தியா கூட்டணியோட தலைவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று ராகுல் காந்தி அவர்களுடைய பார்லிமெண்ட் உரையும் ரொம்ப எழுச்சியாகவும் ஆரவாரத்தோடையும் துவங்கினது. நேற்று வரைக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா அவ்வளவு பேச்சும் இன்னைக்கு காலையில அவை குறிப்பில இருந்து எல்லாம் நீக்கப்பட்டதுன்னு மொத்தமா முடிச்சாங்க. இப்போ இந்த மகிழ்ச்சியில என்ன ஆனது? மோடி அவர்கள் உண்மையிலேயே வலிமையா தான் இருக்காரா? அவருடைய குரல் என்னுடைய குரல் வலிமையா இருக்குன்னு அவரே பேசியிருக்காரு. ஏறக்குறைய 2.5 குரல் வலிமையா இருந்துச்சா? நீங்களும் பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டு மக்களும் பார்த்திருப்பாங்க. எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் நம்ம வழி காமிப்போம், இந்தியா பின்பற்றும். இந்த இதை நம்ம சொல்லல, ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு. யூ நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிஜம் என்ன அப்படின்னா, நீட்டை முதல்ல யாரும் எடுத்தோம்? காங்கிரஸ் கூட தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு எடுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல சமூக இயக்கங்களும் கல்வி இயக்கங்களும் கல்வி ஆர்வலர்கள் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கட்சி, எல்லாருமே எல்லா கட்சிகளும் இதுல விதிவிலக்கே இல்லை. ஏன் நம்ம ஏடிஎம்கே கூட நீங்க நீட்டு கொடுக்காட்டி என்ன எங்க மருத்துவக் கல்லூரிகள் நாங்க ஜாஸ்தி பண்ணுவோம்னு அவர் ஒரு விதமா வித்தியாசமா பண்ணாரு. ஆனா அவர் ஒழுங்கா எதிர்த்து இருந்தா நீட் வந்திருக்காரு. இப்ப ராகுல் காந்தி நீட்டை உரத்திக்கு சொல்றாரு. அது பொறுக்கல, தைரியமா இருக்காரு, பயங்கர பலசாலி. அவங்க சொல்ற மாதிரி கடவுள்கிட்டயே, ராகுல் காந்தி சொல்ற மாதிரி கடவுள்கிட்டயே டைரக்டா டீல் வச்சிருக்காரு. கடவுள்கிட்டால டைரக்டா டீல் வச்சிருக்கவங்க இன்னைக்கு சத்சங்கத்துல நடந்த விஷயத்த, கலாச்சாரியத்துல நடந்த விஷயத்தெல்லாம் தடுத்திருக்கலாமே. பயாலஜிக்காலவே பிறக்காதவர், கடவுள் தூதராகவே இருக்கிறவரை ஏன் இதெல்லாம் தடுக்க முடியல? மணிப்பூர் 5 நிமிஷம் எடுத்துக்கலாமே. மௌவா மொய்த்ரா சொல்லுங்க. ஹித்ராஸ்ல 125 பேர் இறந்திருக்காங்க, அதை தடுத்திருக்கலாம். தடுத்திருக்கலாமே. கடவுளாச்சு அவர் தான், அவரோட சொந்த ஊப்பிலேயே அவரால் ஒண்ணும் பண்ண முடியலையே. அதை விடுங்க, மௌவா மொய்த்ரா மணிப்பூருங்கிறாங்க. கடவுளுக்கு தொடர்பு உள்ளவரை ஏன் மணிப்பூர்னோட ஏஞ்சி போகணும்? அந்த அம்மாவோட பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? அந்த மேடமோட பாடி லாங்குவேஜ், அப்படி புடைய அப்படி போட்டுட்டு சிரிச்சிட்டு போறீங்களே அப்படிங்கிற. என்னை எம்பி பதவியில இருந்து தூக்கினீங்க, ரொம்ப அசிங்கமா விசாரிச்சீங்க, இன்னைக்கு உட்காந்துருக்கேங்கிறாங்க. அவங்க மட்டுமா சொல்றாங்க? ராசா 1,75,000 கோடின்னு என்னை பொய் சொல்ல வச்சீங்க, அப்ப என்ன நடந்துச்சு? அப்ப நான் அமைச்சராகவே இருந்தேன், அப்ப பார்லிமெண்ட்ல என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே கிழிக்கிறாங்க. ஆனா இப்ப ராகுல் காந்தியோட உரைக்கு வர, இவர் தைரியமா நிக்கிறான்னு உங்களோட கேள்வி. அவர் தைரியமா நின்ன இடங்கள்லாம் நான் சொல்றேன். நீட்டு விஷயம் தைரியமா நின்று இருக்காரு, நீட்டை எடுக்கலன்னு. அடுத்து அயோத்தியில அவரு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அயோத்தியில அம்பானி தான் அவை குறிப்புல இருந்து எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னா, நடைபாதை மக்களோட வீடெல்லாம் இடிச்சிங்க, ஏர்போர்ட் கட்டணும்னு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் காலி பண்ணீங்க, அந்த ஊர் மக்களை நடு ரோட்டு கொண்டு வந்தீங்க. ஆனா உங்களுக்கு கோயில் திறக்கிறப்ப பிரபலங்களும் அம்பானி அதானியும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களே தவிர்த்து, இந்த ஊர்ல உங்களுக்காக இடத்தை இழந்து வியாபாரத்தை இழந்தவர்கள் கண்ணுக்கு தெரியலையே. ஒடுக்கப்பட்ட ஒருவரை அயோத்தி மக்கள் தேர்ந்தெடுத்து பிஜேபிக்கு கோவில் பற்றிய பாடத்தை, இதுன்னு இல்ல 5 வருஷத்துக்கும் அயோத்தி தோத்தது பேசதான் பேசுவாங்க எதிர்கட்சி. ஏன் அப்படின்னா, ஜனவரி 22ஆம் தேதி அவங்க செய்த அட்டகாசம், ஆணவம் அப்படிப்பட்டது. 2 மதங்கள் இருக்கின்றன, 2 கோயில் பக்கத்துல இருக்கு. இல்ல ஒரு கோயில் மேல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அயோத்தி ராமர் கோயில்னு சொல்லிட்டு அயோத்திலே 30-40 இடம் இருக்கு. துவாரகை போனா அங்க ஒரு 20-30 இடம், இதான் கிருஷ்ண பிறந்த இடம்னு ஒவ்வொரு அந்த
பூஜை செய்யறவங்களும் சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு இடத்துக்காக, ஒரு அரசியல் ஆதாயக்காக 6000 உயிர் பலியாக்கப்பட்டு அந்த கோயில் கட்டப்பட்டது. ராமர் ஒத்துப்பாரா முதல்ல? ம். இவங்க தான் சொல்றாங்க ஆடை கூட பலி கொடுக்க கூடாதுங்கிறாங்க. நம்மளுக்கு சம்பிரதாயமா கொடுக்கறது. ஆனா மனுஷங்கள 6000 மனுஷங்கள பலி கொடுத்து பலி கொடுத்து கட்டப்பட்ட ஒரு கோயில். கோயிலா? அந்த இடத்துல அவங்க நிஜமாவே கோயில் கட்டணும். இந்து மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னா, 2 மத தலைவர்களையும் கூப்பிட்டு, இந்த பக்கம் மசூதி இருக்கட்டும், இந்த பக்கம் கோயில் இருக்கட்டும். ஒண்ணுது நீ மட்டும் ப்ரே பண்ணிக்க, நாங்க மட்டும் ப்ரே பண்ணிக்கிறோம். ராமர் அப்படியே அந்த மசூதிக்குள்ள அந்த இடத்துல தான் பொறந்தாரு அப்படின்னு இவங்களுக்காக சொல்ல முடியுமா? ஏன்னா அகழ்வாராய்ச்சி பண்றாங்களா? 6000 மக்களை பலி கொடுத்த ஆணவம் இன்னைக்கு கேள்வி கேட்க வைக்குது. அயோத்தி மக்களே அதை ஒத்துக்கல. இந்தியா முழுக்க ராமர் கோயில் கட்டின கன்னிக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு நிமிஷமும் லைவ் போட்டு இந்து 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 இந்துன்னு ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்லயே மோடி அதைத்தானே பேசியிருக்காரு. காங்கிரஸ் இந்துக்களை அததான் கேட்கிறாரு. ஒட்டுமொத்த இந்துக்களையும் நீங்கள் அவமானம் செய்கிறீர்கள் ராகுல் அவர்களே அப்படிங்கிறாரு. உடனே ராகுல் பேசுறாரு, மோடி அவர்களே நீங்கள் ஒட்டுமொத்த இந்து கிடையாது, உங்கள் பிஜேபி ஒட்டுமொத்த இந்துக்கள் கிடையாது, உங்கள் RSS ஒட்டுமொத்த இந்துக்கள் கிடையாது, இவர்கள் எல்லாமே ஒட்டுமொத்த இந்துக்கள் கிடையாது. அதனால் ஒட்டுமொத்த இந்துக்கள் என்று போலியாக சொல்ல வேண்டாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. நீக்கினப்புறம் ராகுல்கிட்ட போய் பேட்டி எடுத்திருக்காங்க. என்ன பேட்டி எடுத்திருக்காங்க? இப்படி நீக்கிட்டாங்களே என்ன அப்படின்னு. உண்மை என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அது அவை குறிப்பிலிருந்து நீக்கியதனால் உண்மை செத்துறாது. நான் பேசினதெல்லாம் உண்மை. ட்ரூத் ப்ரிவேல்ஸ் அப்படின்னு அழகா அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அடுத்து மோடி நின்று இருக்காரு தைரியமா அப்படின்னீங்கல்ல, அடுத்த விஷயம் பேசுறேன். மஹுவா மைத்ரா வந்து நிக்க முடியலையே மணிப்பூர் பத்தி பேசுறப்ப, நின்னு பதில் சொல்ல முடியலையே. இன்னைக்கு பேசுறாரு ராகுல் காந்தி குழந்தைத்தனமாக பேசுகிறார், குழந்தைத்தனமாக உளறுகிறார். யாரை பார்த்து 2.25 மணி நேரம் பேசியிருக்காரு. 2.25 மணி நேரம் பிரதமர் பேசியிருக்காரு. அதுல என்னென்ன பேசியிருக்காரு? 2.25 மணி நேரம் பேசியிருக்காரு. அதுல பேசுனது முழுசும் மக்கள் நல திட்டங்களை பத்தி பேசுனது மிக குறைவு தான். ஆனா காங்கிரஸ் வந்து ஒட்டுண்ணியாக இருக்குன்னு சொல்றாரு. ராகுல் காந்தி வந்து குழந்தைத்தனமா சிறுபிள்ளைத்தனமாவே இன்னும் இருக்காரு, அவருக்கு கடவுள் அறிவுரை வழங்கணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி கடவுளோட டீல் வச்சிருக்காரு. ராகுல் காந்திக்கு அறிவுரை சொல்ல வேண்டி கடவுள்கிட்ட டீல் போட வேண்டியதானே? ஏங்க இவர் தான் பயாலஜிக்கலா பிறக்கல, கடவுளோட டைரக்டா டீல் வச்சிருக்காரு. நேரடியா கடவுளை பார்த்து ராகுல் காந்தி கொஞ்சம் வாய் மூட சொல்லப்பா, என்னால முடியல பாராளுமன்றத்துல அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் 2.5 மணி நேரம் இவர் உட்காந்து பதில் சொல்லணும்? ஏன் கடவுள் ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அயோத்தியில ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏனென்றால் கடவுளும் கைவிட்டவர் தான் மோடி அவர். இன்னைக்கு 2.5 மணி நேரம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசணுமேன்னு பேசியிருக்காரு. அவர் முகத்தை பாத்தீங்களா? பழைய பேச்சு இருக்கா? நான் உடனே போஸ்ட் போட்டேன். பிஜேபியின் RSSின் இந்துத்துவாவின் சரிவு ஆரம்பமாகிவிட்டது. இவங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து இருந்தா நம்மள எதிர்த்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆளுங்க சொல்றீங்க இல்லைங்க மேடம், சரிவுன்றீங்க. அவர் சொல்றாரு 100க்கு 99 இடம் இல்ல, 533க்கு 99 இடம் தான் வாங்கியிருக்கிறீங்க. நீங்க காங்கிரஸ் எப்போதுமே எதிர்கட்சியிலேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சாக்கோபார் பேசுற வசனங்கள்லாம் நாங்க கேட்டுட்டோம் மேடம். ஆப்கே பார் சாக்கோபார் 400 பார் ஆணவமிக்க வசனங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டோம். இன்னைக்கு அந்த ஆணவம் இன்னைக்குமே நிலைக்காது. இன்னைக்கு காங்கிரஸை பார்த்து பயப்படுறாங்க. பயத்தை மறைச்சு, அதாவது பில்டிங் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வீக், அந்த வேலையை தான் பேசிட்டு இருக்காங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கா காமிச்சிட்டு இருக்காங்க, ஆனா ஃபவுண்டேஷனை உருவி எடுத்தாச்சு. இந்துத்துவா இனிமேல் ஜெயிக்காது. ஏன் அயோத்தின்னு அவங்க பேசவே இல்லை? ஏன் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அயோத்தின்னு பேசினாங்க, தேர்தலுக்கு அப்புறம் ஏன் பார்லிமெண்ட்ல அயோத்தின்னு ஏன் பேசல?
ஏன் ராமர் பேசல? திடீர்னு ஜெய் ஜெகநாத்துக்கு போயிட்டாங்க. நம்ம சசிகாந்த் சார் பேசுற பாத்தீங்களா, ஜெய் ஜெகத் அப்படின்ட்டாரு. ஆமா ஆமா. ஏன் ஜெய் ஜெகத் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த், எங்களை வந்து தேச துரோகியாவே காமிச்சிட்டீங்க. நாங்க அதோட ஒரு சூப்பர் கான்செப்டோட வந்து இறங்கியிருக்கோம். என்ன அப்படின்னா, உலகம் வெல்க, உலகத்தில் உள்ள மனிதம் வெல்க. ஜெய் ஜெகத்னு ஒரு இயக்கம், நடை இயக்கம் உலகம் ஃபுல்லா நடக்கிறதுக்காக கிளம்பிச்சு. கோவிட்னால நின்னுது. அடுத்து அர்மேனியால நிப்பாட்டினாங்க பாதுகாப்புக்காக. சோ கோவிட்னால நின்ன இயக்கம் ஜெய் ஜெகத்னு ஒரு இயக்கமே இருக்கு. அந்த வார்த்தையை சசிகாந்த் செந்தில் பேசுறாரு. உலகம் வெல்க. இந்தியா மட்டும் வென்றா பெத்தாதுங்க. பக்கத்துக்கான பாகிஸ்தான்ல பிரச்சனை அப்படின்னா இந்தியால நிம்மதியா இருக்க முடியாது. பங்களாதேஷ்ல பிரச்சனைனா இந்தியா நிம்மதியா இருக்க முடியாது. மாலத்தீவுல பிரச்சனைனா இந்தியா நிம்மதியா இருக்க முடியாது. சீனால பிரச்சனைனா எல்லா இடத்திலையும் மனித உரிமை வெல்லணும், ஜனநாயகம் நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகம்ங்கிறது சுருங்கி கைக்குள்ள வந்தாச்சு. அந்த வார்த்தை தான் ஜெய் ஜெகத். இன்னைக்கு ஜெய் ஜெகத்ங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச முடிஞ்சுதா அவங்களால? பேச முடியாது. பேச முடியாது. அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் சொல்றீங்க. அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இல்ல. அவங்க பேசுறத பேசணும்னு பேசுறாங்க. யாரு கேட்கறாங்க? 2.5 மணி நேரத்துல நீங்க ராகுல் காந்தி பேச்சு கேட்டீங்க. இப்ப மனசாட்சியோட பேசுங்க. நான் சாதாரணமா சொல்றேன், அது தவறா எடுத்துக்க வேண்டாம். சாதாரணமா மனசாட்சியோட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? ராகுல் காந்தி பேச்சு கேட்டீங்களா, மோடி பேச்சு கேட்டீங்களா, யார் பேச்சு கேட்டீங்க? யாருது ட்ரெண்ட் ஆச்சு ட்விட்டர்ல? யார் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தவிர்க்கவே முடியாதவர், தவிர்க்கவே முடியாத ஒரு நபராக, ஒரு தலைமையாக யார் உருவாயிருக்கா? யாரை இன்றைக்கு பாராளுமன்றமே ஒதுக்கி வைக்க நினைக்கிறது? அவங்க சொந்த கட்சியே மதிப்பு இல்லாமல் பண்ணுகிறது. அப்படிங்கிறப்ப இருவர் இருக்காங்க. ஒருவர் மோடி, இன்னொருவர் ராகுல் காந்தி. இன்றைக்கு தவிர்க்க முடியாத மேலே வரும் சக்தி ராகுல் காந்தி, கீழே வரும் என்ன சக்தின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா சக்திக்கு அவங்க 1000 அர்த்தம் வச்சிருக்காங்களே. ஒரு வார்த்தையை விட்டு வைக்கிறாங்களா? என்னெல்லாம் சொல்லுவேன், ஃபேஸ்புக்ல எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தையா ஃபேஸ்புக் மக்கள் பண்ணி வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா நம்ம இன்னைக்கு எல்லா வார்த்தையுமே அரசியலாக்கி வச்சிருக்காங்க இவங்க. ஏதாவது ஒரு வார்த்தை நிம்மதியா பேச முடியுது, அதுக்கு ஒரு குறியீடா மாறிடுது. சொன்னா அது ஒரு குறியீடா மாறுது. ராமர் சொன்னா நிம்மதியா ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருந்த ஆளுங்க நம்ம இன்னைக்கு ராமர் பயப்பட வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மாதிரி குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்க ராமரை. பஜ்ரங் தள்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, அனுமாரை கும்பிடவே முடியல. ஆமா, போய் ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லுங்கிறாங்க. நம்மள இவ்ளோ முட்டாளாக்குறாங்க. ஏன் மக்கள் புரிஞ்சிக்கலன்னே தெரியல மேடம். கர்நாடக மக்களை பார்த்துதான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் புரிஞ்சுக்கல? தட்டை அடிக்க வைக்கிறாங்க, கை தட்ட வச்சாங்க. எலெக்ஷன் அப்ப கூட ராமர் நெத்தியில லைட் அடிங்க அப்படின்னு. இன்னைக்கு ராமரை காணும். இன்னும் கொஞ்ச நாள்ல சிவனும் காணா போயிடுவாரு. சிவனை தூக்கி போட்டோ, இதை பாருங்க, அந்த பார்லிமெண்ட்ல ஜோக்கு நடக்குது. இவர் சிவன் போட்டோவை தூக்குறாரு, இவங்க கேமரா ஊத்துறாங்க. இவர் குருநானக் போட்டோவை தூக்குறாரு, இவங்க கேமரா ஊத்துறாங்க. சோ நகர்த்துறாங்க பாருங்கன்றாரு. இருட்டடிப்பு செய்யறது. ஏன் இருட்டடிப்பு செய்யணும்? நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. வடிவேலு சொல்றது, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, எங்க பேசுங்க. முடியாது. ஏன் அப்படின்னா உண்மை நம்ம கிட்ட இருக்கு. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? இந்து மதம் என்பது ஃபர்ஸ்ட் பயம் இல்லாததும் வாய்மையும் உடைய சிவன் இந்து மதத்துக்கு குறியீடா காமிக்கிறார். அடுத்து இந்து மத மக்களை பற்றி சொல்லும்போது அநீதிக்கு எதிரானவர்கள், அகிம்சைக்கு எதிரானவர்கள், பொய்மைக்கு எதிரானவர்கள். பொய்ய பரப்பி 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 பேச வேண்டியது. பாலமா இடிஞ்சு விழுந்திருக்கு. காங்கிரஸ் கட்டின டேம் எல்லாம் இடிஞ்சு வந்தா மக்களோட நிலைமை என்ன ஆகும்? அவரு மோடி சொல்றாரு, நீங்க அவங்க பொய்ய பரப்புறாங்கன்றீங்க. அவரு சொல்றாரு காங்கிரஸ் வந்து பொய்யதான் முதலீடா வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது அத்தனையும் பொய்ங்கிறாரு. என்னென்ன பொய்கள்னு நாங்க சொல்லிடுவோம்.
முதல்ல சரி, நீங்க உண்மைதானே மேடம்? மோடி சொல்றதெல்லாம் உண்மைதானே? நீங்க சொல்லுங்க. அவர் பயாலஜிக்கலா பிறக்காம எப்படி பிறந்தார்? பயாலஜிக்கலா தான் பிறந்தாரு. உயிரியல் முறையில தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும். அது எப்படி அப்புறம் எது உண்மை? விஞ்ஞானத்துக்கு முரணாது? சரி, கொரோனாக்கு தட்டு விலைக்கு ஏத்துங்க நாங்க. அது என்ன? அது எதுக்காக? அது விளக்கேத்துறதுனால என்ன வரப்போகுது? கொரோனாவை நம்ம மணிப்பூர் அப்படியே விஷயத்த சீக்கிரம் கட்டுப்படுத்தணும். தீக்கிறேன்னாரு. என்னாச்சு? இன்னும் அதை பத்தி எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. கான்ஸ்டியூஷனை மாத்த மாட்டேறாங்க. இன்னைக்கு வந்த விஷயத்துல ஐபிசி 3 ஐபிசியே பேரை மாத்திருக்காங்க. 3 ஐபிசி பேர் என்ன தெரியுமா? இதோட உலகத்துல என்ன என்ன மேடம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நடந்துட போகுது? கையில கான்ஸ்டியூஷனை வச்சிட்டு இருக்கப்பயே கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான 3 சட்டங்கள். 1 தி பாரதிய நியாயா சன்ஹிதா 2023, தி பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023, பாரதிய சக்ஷயா பில் 2023 will replace the Indian Penal Code of 1860, Code of Criminal Procedure of 1973, Indian Evidence Act 1872. இல்ல சமஸ்கிருதத்துல மாத்திருக்காங்க. பாரதியன் எந்த கட்சியை குறிப்பிடும்? அவங்க கட்சியை தான் குறிப்பிடுது. அததான் அவங்க பண்ணிருக்காங்க. அவங்க நாளைக்கு ஆட்சியில இல்லைனாலும் அரசியல் சட்டத்தை முடிந்த அளவு திருத்திட்டு போக தான் இருக்காங்க. சரி, அந்த சட்டங்களில் எந்த அளவுக்கு மனித உரிமைகள் மீறப்பட்டு இருக்குன்னு மனித உரிமையாளர்கள் தொடர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவ்வளோ மோசமா. அதாவது பாரதிய நியாக சங்கீதா, பாரதிய சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அந்நியம், இந்த 3 ப்ரொசீஜரும் இன்று முதல் பெயரை மாத்தினது மட்டும் இல்லாமல் புகார் கொடுப்பதிலிருந்து சிறை பிடிப்பது வரை காவல்துறையின் அதிகாரத்தை வெளிப்படுத்தி இருக்கு. கட்டுக்கடங்காத அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்கி இருக்கு. இது மனித உரிமைக்கு எதிரானது. இதுல 90 நாட்கள் வரை காவல்துறை காவலை நீட்டிக்கலாம். முன்னாடி எல்லாம் போலீஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படும். இப்ப எதுக்குமே பயப்பட வேண்டாம். மாஜிஸ்ட்ரேட் நீதி மனித உரிமை மீறல்கள் நடக்கும் சொல்லுவீங்க. ஆமா. அப்புறம் பொய்யான நம்பிக்கை கொடுத்து உடலுறவு திருமணம்ங்கிறது நம்ம ஒண்ணு சொன்னங்க. புதிய பாதைங்கிற மூவி எல்லாம் பார்த்திருக்கோம். பொம்பளைங்க யாராவது கற்பழிச்சவனை கட்டிப்பானா இல்ல உடலுறவு கொண்டுட்டு ஏமாத்துறவனை கட்டிக்குவோமானா. கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாயத்து மாரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. உடலுறவு வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துறவங்களை நாங்க சட்டப்படி தண்டிக்க போறோம். நாளைக்கு கான்செக்சுவல் செக்ஸே மாறுமா மாறாதா? இதனால் டிரான்ஸ்ஜெண்டர் பாதிக்கப்படுவாங்க, ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க. இது போன்ற ஒண்ணுக்கும் உதவாத ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு பாரதியன் பேரை போட்டு இப்ப சொல்ல முடியாது. நீங்களும் நானும் இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, எல்லாம் அந்தந்த மாநில மொழியில மொழிபெயர்க்கப்படும்னு சொல்லியிருக்காரு. மொழிபெயர்க்கப்படும். அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எஃப்ஐஆர் ஆன்லைன்லயே கொடுக்கலாம்னு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இந்த சட்டம் மனித உரிமைக்கு எதிரானது. இவங்க எந்த சட்டம் தான் மனித உரிமைக்கு ஆதரவா கொண்டு வந்திருக்காங்க? சிஏஏ. இப்ப இந்தியன் பீனல் கோடு 3 தூக்கி இருக்காங்க, ஐபிசிங்கிற பேரை. எந்த சட்டமாவது மனித உரிமைக்கு முழுக்க ஆதரவா? அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே மனித உரிமைக்கு எதிராகும். தனியாருக்கு தாரவாக்குறது மட்டும்தான் வேலை. இப்ப அரசியல் சட்டத்தையும் மாத்திட்டாங்க அப்படின்னா இருக்கும். அதனால் அவங்க சீக்கிரம் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களும் செய்வாங்க.